ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. நான் தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்திருக்கேன். இம்பார்ட்டன்ட் எதுனா எடுத்திருக்கேன்னா, நான் எது திருப்ப கேட்குறாங்க, எது வந்துட்டு நமக்கு படித்தா மறந்து போகுது அப்படிங்கிறது, அதுலேருந்து தான் அந்த இதை மட்டும்தான் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஆதிசித்தர் யாருன்னா திருமூலர். ஆதிசித்தர் திருமூலர். காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாச்சலம். காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு. ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன். நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன். நாட்டுப்புறவியலின் தந்தை யார் அப்படின்னா வானமாமலை. நாட்டுப்புறவியலின் தந்தை வானமாமலை. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். காவடி சிந்து அந்த நூல் எழுதினது யார்? அண்ணாமலையார். காவடி சிந்து அண்ணாமலையார். கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன். கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன். கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் இரண்டாம் காண்டம். அயோத்திய காண்டம் வந்துட்டு இரண்டாம் காண்டம். அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. வழிப்பறி நிறை கவர்தல் பாலைத்திணைக்குரிய தொழில். வழிப்பறி நிறை கவர்தல் பாலைத்திணைக்குரிய தொழில்கள். சமுத்திரம் படைப்புகள் என்னென்னதுன்னா வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. சமுத்திரத்தோடைய படைப்புகள் வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. தலைவர்களை உருவாக்குபவர் காமராஜர். தலைவர்களை உருவாக்குபவர் யாருன்னா காமராஜர். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுரகாதி. வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுரகாதி. தேவநேய பாவனார் வந்துட்டு அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். தேவநேய பாவனார் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். இவர் வந்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இவர் வந்துட்டு தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவனார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். தமிழ் வீடு தூது எனும் சிற்றிலக்கியத்தை 1930 முதலில் பதிப்பித்தவர் உவேசா. தமிழ் வீடு தூது அப்படிங்கிற சிற்றிலக்கியத்தை 1930 ஃபஸ்ட்டு பதிப்பித்தவர் யாருன்னா உவேசா. கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் நா. முத்துசாமி. கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் நா. முத்துசாமி. கண்ணீர் பூக்கள் மு. மேத்தா. கண்ணீர் பூக்கள் மு. மேத்தா. இயேசு காவியம் கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. கண்ணீர் பூக்கள் மு. மேத்தா. இயேசு காவிய நூலை எழுதினது கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. இப்போ ஆசிரியர்கள் அவர்கள் பணியாற்றிய இதழ்கள் என்னன்னு பார்ப்போம். நா. பிச்சமூர்த்தி, நவ இந்தியா ஹனுமான். நா. பிச்சமூர்த்தி பணியாற்றிய இதழ் வந்துட்டு நவ இந்தியா ஹனுமான். பாரதியாரோடைய இதழ்கள் பணியாற்றிய இதழ்கள் இந்தியா விஜயா. பெருஞ்சித்தனாரோடையது தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். மீ. ராஜேந்திரனோடது அன்னமிடு தூது. மீ. ராஜேந்திரனோடது அன்னமிடு தூது. கிறிஸ்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது இரட்சண்ய மனோகரம். கிறிஸ்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது இரட்சண்ய மனோகரம். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர் சித்தர்கள். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர் சித்தர்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 20 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.